ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு லாங் வீடியோ. கார்த்திகைக்கு நான் 2 நாளைக்கு முன்னக்கூட்டி க்ளீனிங் ஒர்க்கும் கார்த்திகை நான் எப்படி செலிப்ரேட் பண்ணுறேன் அப்படிங்கிற விளாக்கும் பார்ப்போம். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். 2 நாளைக்கு முன்னாடி நல்லா வெயில் அடிச்சுது. அதனால் போர்வையெல்லாம் 2 லோடு மிஷினில் போட்டு விட்டுட்டு அப்புறம் துணி சோப்போடுவோன்னு சொல்லி எடுத்து போட்டிருக்கு. நல்ல வெயிலை பார்த்த உடனே அவ்வளோ ஒரு சந்தோஷம். குளிர் 2 நாளாக நமக்கு எவ்வளோ வெயிலனாலும் தாங்கிடுவோம். ஆனால் 2 நாள் குளிர் அடிச்சதுன்னா அதை தாங்கவே முடியாது. மிஷினில் துணியை போட்டுட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே உள்ள ஒட்டரை அடிக்கிறது, இந்த ஜன்னல் கம்பி இதெல்லாம் க்ளீன் பண்ணுறது, கார்த்திகை இதெல்லாம் நினச்சா நமக்கு வேலை செய்கிறத நினச்சாலே அதை என்ஜாய் பண்ணுறதா, ஐயோ வேலை செய்கிறதுங்கிறத நினச்சி கவலைப்படுறதா அப்படிங்கிறதே தெரிய மாட்டுக்கு. நம்ம அம்மா வீட்டில் இருக்கிற வரைக்கும் நமக்கு அது ஒரு ஜாலி. கொலக்கட்டை அம்மா செஞ்சு தருவாங்க, சாப்பிடலாம், வீடு ஃபுல்லாக விளக்கு பற்ற வைக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் வரும். ஆனால் இப்போ மேரேஜுக்கு பிறகு ஐயோ வேலை செய்யணுமே அப்படிங்கிற எண்ணம் தான் வருது. ஒட்டரெல்லாம் அடித்து முடிச்சுட்டு கம்பியெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே மாஃப் போட வந்தாச்சு. வீடு ஃபுல்லாகவே மாஃப் போட்டு முடிச்சுட்டு அது பிறகு இந்த குத்து விளக்கு இதெல்லாம் கொஞ்சம் விளக்க வேண்டியது இருந்து, அதனால் அந்த குத்து விளக்கெல்லாம் நல்லா விளக்கி வச்சுட்டு ஈவினிங் டைமில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கு பிறகு விளக்கி வச்ச குத்து விளக்கில் பொட்டு இதெல்லாம் வச்சு சாமி கும்பிட ரெடி ஆயாச்சு. யாரெல்லாம் இப்படி ஐயோ நமக்கு இப்படி கார்த்திகை இதெல்லாம் வந்தால் வேலை செய்யணுமேங்கிற எண்ணம் எனக்கு தான் அப்படி இருக்கா, இல்லை எல்லாத்துக்கும் அப்படி இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிடுறேன். அதுக்கு பிறகு இது திங்கக்கிழமை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி வச்சிட்டோம். செவ்வாய்க்கிழமை க்ளீன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அப்புறம் செவ்வாய்க்கிழமை ஈவினிங் பரணி தீபம் போடுவோம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணியிருந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு வாட்டி பரணி தீபம் போடுறேன். இதுக்கு முன்னாடிலாம் அந்த கார்த்திகை அன்னைக்கு மட்டும்தான் விளக்கு பற்ற வைப்போம். என்ன மாதிரி ஃபஸ்ட்டு யார் பரணி தீபம் இந்த வருஷம் போடுறாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிடுறேன். அதுக்கு பிறகு கார்த்திகை அன்னைக்கு இந்த விளக்குக்கு கீழே நகைப்பாலிஸ் அடித்தா என்ன வராதுன்னு சொல்லி நான் ஒரு ஷார்ட்ஸில் பார்த்தேன். அதனால் அதை ட்ரை பண்ணுவோன்னு சொல்லி அதை நகைப்பாலிஸ் அடிச்சுட்டு பாதி அடிச்சுக்கிட்டு இருந்தேன். நிறையா இருந்ததுன்னு டைமர் ஆகிட்டுன்னு சொல்லி என் பையன்கிட்ட சொன்னேன். என் பையன் அடிச்சுக்கிட்டு இருந்தான். நான் அந்த கேப்பில் போய் கொலக்கட்டைக்கு மாவு பனைஞ்சு வச்சேன். அதுக்கு பிறகு அவன் போட்டு வச்சுட்டான். இப்போ நான் அதுக்கு ஃபுல்லாகவே மஞ்சளில் முக்கி அதை நம்ம ஃபுல் தட்டில் மஞ்சள் வச்சு முக்கி அதை 4 பக்கமும் குங்குமம் வச்சா சூப்பராக இருக்கும். அதுக்கு பிறகு கொலக்கட்டை வச்சோம். ஓலை கொலக்கட்டை தான் எல்லோரும் கார்த்திகைக்கு ஸ்பெஷலாக பண்ணுவாங்க. பட் எங்களுக்கு என்னமோ அந்த ஓலை கொலக்கட்டை வச்சா அவியாது. அதனால் நார்மல் கொலக்கட்டையே பசங்க உள்ளே பூர்ணம் வைக்கிற கொலக்கட்டை அவிச்சுதாம்மா அப்படின்னு கேட்டாங்க. அதனால் அதுவே அவிப்போன்னு சொல்லி அவிச்சிட்டு அதை அவிக்கவும் அதுக்கு பிறகு வெளியில் வாசலில் நான் விளக்கேற்றினேன். அப்புறம் மீதி விளக்க என் பசங்க நாங்கள் தான் ஏற்றுவோம் அப்படின்னு சொன்னாங்கன்னோட நான் ஒரு விளக்க மட்டும் ஏற்றிட்டு மீதி விளக்க அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு நான் வீட்டுக்குள்ள நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு. எங்கள் ஊர் சைடு வீட்டு வாசலில் ஓலை போட்டு எரிப்பாங்க. அதேமாதிரி எங்கள் அத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு எல்லாம் நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு. நீங்கள் எப்படி கார்த்திகை செலிப்ரேட் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். பாய்.